ரொம்ப அதிகமா சொல்றவ சாமி. அதான் என்ன செய்ய, நம்மளே செஞ்சிரலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். செல்லமாட்டி, பாய் கிட்ட தான கேட்கலாம்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்க எதுக்கு ஹோட்டல்ல போய் கேட்டியா? பாய் என்ன கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர்கிட்டயே பேசிருங்க. பாய் அண்ணே, உள்ள வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன நான் சொல்லிருந்தேன்ல, திவ்யதா 200 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னாவே. அப்படியாம்மா? 200 பேருக்கு பிரியாணி செஞ்சு தரணுமா? ஆமாண்ணே, பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கணும். ஈஸ்டர் அன்னைக்கு காலையில ஒரு 10-11 மணிக்கெல்லாம் எனக்கு டெலிவரி பண்ணிருங்க. சரிம்மா. பிரியாணி மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது கூட சேர்த்து செய்யணுமா? வேற எதுவும் வேண்டானே, மத்ததெல்லாம் நானே செஞ்சிருவேன். பிரியாணி மட்டும் செஞ்சா போதும். சொல்லமாட்டி, எதுக்கு அப்படி சொல்றியா? எல்லாத்தையுமே பாய் அண்ணனே சூப்பரா செய்வாவே. அவிட்டே சொல்லிருங்க. அப்படியே சாமி, நம்மளே பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். வேண்டாம் சொல்லமாட்டி, பாய் அண்ணன்ட்டே சொல்லுங்க. அப்பதான் எல்லா டிஷ்ஷும் டேஸ்டா வரும். இல்ல, பிரியாணிக்குனா கொஞ்சம் குறைச்சி வாங்குவாவே. 4-5 ஐட்டம் சொன்னா நிறைய கேட்பாவல. இல்லம்மா, ஒருவேளை சமையலுக்கு எல்லாருமே ஒரே ரேட்டு தான் வாங்குவாவே. தனித்தனி ரேட்லாம் கிடையாதுமா. நீங்க வெறும் பிரியாணி சொன்னாலும் சரி, அது கூட 4-5 ஐட்டம் சேர்த்து சொன்னாலும் சரி, ஒருவேளை சமையலுக்கு 10,000. அப்படியே 10,000மா? ஆமாமா. ஒருவேளை சமையலுக்கு நான் எங்க போனாலும் 10,000 தான் வாங்குவேன். 2 வேளை 3 வேளைனா அதுக்கு வேற மாதிரி. ஏனே, அப்ப பொருள்லாம் நீங்களே வாங்கி சமைக்கணும்னா? அது நீங்க பிரியாணி எவ்வளவு செய்யணும், எத்தனை பேருக்கு செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கணக்கு போட்டு சொல்லிடுவேன். 200 பேருக்குனே. சரிம்மா. பிரியாணி மட்டுமா இல்ல அது கூட வேற எதுவும் சேர்த்து செய்யணுமா? வாயனே, பிரியாணிக்கு வைக்கிற ரைத்தா, முட்டை, சிக்கன் 65, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் கிரேவி, இது எல்லாம் சேர்த்து செய்யணும். எவ்வளவு ஆகும்னு ஒரு குத்து மதிப்பா ஒரு விலை போட்டு சொல்லுங்களா? எப்படி பார்த்தாலும் ஜாமான்லாம் வாங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஆகும். எனக்கு சம்பளம் 10,000, மொத்தம் 60,000 தந்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே செஞ்சே தந்துருவேன். என்னன்னு சொல்றியா? 50,000 ஆகுமா ஜாமான் வாங்க? ஆமாமா. நீங்க 4-5 ஐட்டம் கேக்குறீங்களா, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா தாராளமா அதுக்கு மேலேயே தான் வரும். நான் ஒரு குத்து மதிப்பா அந்த அமௌண்ட் சொல்லியிருக்கேன். சரினே, அப்படின்னா நாங்க எல்லா பொருளும் வாங்கி தந்துறியோம். நீங்க செஞ்சு மட்டும் தந்துருங்க போதும். இல்லம்மா, நீங்க வாங்கி வைக்கணும், அதுக்கு பிறகு நான் வந்து எடுத்துட்டு போகணும். எல்லாம் டபுள் வேலை தானே, நானே வாங்கி செஞ்சிருக்கேன். இல்லனே, வேண்டாம் வேண்டாம், நான் ஜாமான் வாங்கி தந்துறேன். நீங்க செஞ்சு மட்டும் தந்துருங்க. நல்ல டேஸ்டா இருக்கணும்னே. நான் கடை வச்சிருக்கேன், உங்களுக்கு கூட தெரியும்ல. மெயின் ரோட்ல மெயினான இடத்துல கடை வச்சிருக்கேன். சரியா, என் கடைக்கு கூட்டம் வர மாட்டேங்கி. அதனாலதான் உங்களை செஞ்சு தர சொல்லி கேட்கேன். இல்லன்னா நானே கூட செஞ்சிருவேன். நானே கடைக்காரி தான். எனக்கே பிரியாணி டேஸ்டா பண்ண தெரியும். ஆனாலும் என்னன்னு தெரியல, என் கடைக்கு கூட்டமே வர மாட்டேங்குது. சரி, ஆளை மாத்தி பார்த்தா கூட்டம் வருதான்னு பாக்கலாமே தான் ஈஸ்டருக்கு உங்களை செஞ்சுதாங்கன்னு கேட்கேன். சரிம்மா, செஞ்சு தரேன். நீங்க காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் பொருளை வாங்கிட்டு என் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சரிண்ணே, என் மகனையே கொண்டு வந்து தந்துட சொல்லி நீங்க ஒரு 10-11 மணிக்கெல்லாம் என் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இல்லைன்னா கடைக்கு கொண்டு வந்துருங்க. சரிம்மா. அப்புறம் நீங்க அட்வான்ஸ் தந்தாதான் நான் வேற ஆட்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்காம இருப்பேன். இல்லைன்னா வேற யாராவது அட்வான்ஸ் தந்துட்டாங்கன்னா உங்க ஆர்டரை கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். நம்பிக்கையா இருக்கணும்னா நீங்க அட்வான்ஸ் தாங்க. ஏனே, அட்வான்ஸ் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போதுமா? என்னது 100-200? எந்த காலத்துலமா இருக்கிய? ஒரு 5,000 தாங்க. மிச்சத்தை நான் வேலையை முடிச்சிட்டு வாங்கிக்கிடி. ஏனே, நீங்க 5,000 முழுசா வாங்கிட்டு செஞ்சு தராம போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? இங்க பாருங்கம்மா, 5,000 தாங்க. ஜாமான கொண்டு வந்து என் வீட்டுல இறக்குங்க. உங்களுக்கு காலையில 11 மணிக்குள்ள ஈஸ்டருக்கு பிரியாணி ரெடி ஆகி வந்து இறங்கும். நம்பிக்கை இருந்தா அட்வான்ஸ் தாங்க, இல்லைன்னா வேற ஆளை பாத்துக்கிடுங்க. சொன்ன மாதிரி செஞ்சு தருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு அவிய மேல. அட்வான்ஸ் கொடுங்க சொல்ல மாட்டே, அப்பதான் பாய் அண்ணனுக்கு நம்பிக்கை வரும். சரி சாமி, இதை எடுத்துட்டு வரேன். என்ன ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். என்ன கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். சரிண்ணே, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அவிய எடுத்துட்டு வந்துருவாங்க. இருக்கட்டும்மா. என்ன இந்தாங்கண்ணே. தாங்கம்மா. எனக்கு முன்னக்கூட்டியே அட்வான்ஸ் கொடுக்கலாம் இஷ்டம் இல்ல. சாமி சொல்றதுனால தான் கொடுக்கேன். ஏமாத்திட்டு மட்டும் போயிடாதங்க. நான் ஏமாத்தலாம் மாட்டேம்மா. சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுத்துருவேன். நம்பிக்கை இல்லைன்னா அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு ஆர்டர் வேற ஆள்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கும் அன்னைக்கு ஆகப்பட்ட ஆர்டர் இருக்கு. இல்லனே, வேண்டாம் வேண்டாம். இந்த ஆர்டர் நீங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், வீட்டுல வந்து செய்யணும்னு சொல்லியிருந்தா நான் ஏத்துட்டு இருக்க மாட்டேன். என் வீட்டுல வச்சு செஞ்சு தரணும்னு சொன்னதுனால தான் நான் இந்த ஆர்டரே ஏத்துக்கிறேன். ஏன்னா என் வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இல்ல, பல ஆர்டர் இருக்கு அன்னைக்கு. அப்படியானே? ஆமாமா. நான் உனக்கு காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட மாட்டேன். சரிண்ணே, நீங்க ஏமாத்தாம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படிதான் நிறைய ஐட்டங்கள் செஞ்சு வேஸ்டா போச்சு. ஏற்கனவே 2 பேர்கிட்ட நான் இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். அதனால தான் சொன்னேனே. நான் அந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டு போற ஆள் இல்லம்மா.
சரிண்ணே, பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கணும். அதே மாதிரி சிக்கன் 65 நல்லா டேஸ்டா இருக்கணும். ஆ சரிம்மா, நீங்க கரெக்டான பொருட்களை வாங்கி தாங்க, எல்லாமே டேஸ்டா இருக்கும். ஆ சரிண்ணே. கரெக்டான பொருள் கரெக்டான அளவுல வாங்கி தாங்க, அதான் ரொம்பவே முக்கியம். வேணும்னா கேளுங்க, நான் வேணா லிஸ்ட் வேணா எழுதி தரேன். இல்லண்ணே, நானே கரெக்டா வாங்கி தந்துறேன். ஏதாவது தப்பா இருந்தா என் மகன் தானே கொண்டு வந்து தருவான், அவன்கிட்ட சொல்லிருங்க, அவன் கரெக்டா எல்லாத்தையும் வாங்கி தந்துருவான். ஆ சரிம்மா. என்னை நான் திரும்பவும் சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாதுங்க. சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கணும். ஒரு தடவை சாப்பிடவே மறுபடியும் மறுபடியும் என் கடைக்கு வரணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி தாங்கண்ணே. நான் செய்யறது நல்லா இருக்கும்மா, ஆனா மறுபடியும் மறுபடியும் கடைக்கு தேடி வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் செய்யறது நிஜமாலே நல்லா இருக்கும். இல்லனே, என் கடையை இதுக்கு மேல முன்னேற்றுறதுக்காக தான் இந்த ஆர்டரே கொடுக்கேன். அதனால நல்ல டேஸ்டா செஞ்சு தாங்கண்ணே. இல்லனா உங்ககிட்ட வேலைக்கு ஆள் வச்சிருப்பீங்கல்ல, அபிய யார் பிரியாணி ரொம்ப டேஸ்டா செய்வாங்களோ அபியிட்ட சொல்லுங்கண்ணே. என்னைய பொறுத்த வரைக்கும் பிரியாணியாவது நல்ல ருசியா இருக்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் வாயை பழந்துடணும், அந்த டேஸ்ட்ல இருக்கணும்ண்ணே. வாயண்ணே, எல்லாமே டேஸ்டா இருக்கணும். அப்பதான் கடைக்கு திரும்ப திரும்ப ஆட்கள் வர்றோம். சரிங்கம்மா, எல்லாமே டேஸ்டா இருக்கும். சரிண்ணே, நான் ஜாமான் வாங்கி கொடுத்து விடியே. ஆ சரிம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. சரிண்ணே, போயிட்டு வாங்க. அம்மா பாப்பா வரேம்மா. சரிண்ணே. சாமி, அட்வான்ஸ் பணம் வேற வாங்கிட்டு போயிட்டாரே, கண்டிப்பா செஞ்சிருவாரா? சொல்ல மாட்டே, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நீங்க ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டா அட்வான்ஸ் வாங்க மாட்டீங்களோ? அந்த மாதிரி தான் அவியலும் வாங்கியிருக்காவ. நான் அட்வான்ஸ்னா ஒரு 100 200ன்னு கேட்பாவன்னு பார்த்தேன். அவர் என்னடானா 5000 கேட்டுட்டாரு. அதான் ஒழுங்கா சமைப்பாரானே தோணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் செய்வாரு சொல்ல மாட்டீ. நீங்க என்ன 50000 கொடுத்துருக்கீங்க, 5000 தானே? வாயண்ணா அப்படி எல்லாம் ஏமாத்த மாட்டாவ. கண்டிப்பா ஈஸ்டர் அன்னைக்கு உங்க கடையில பிரியாணி இருக்கும். சரி சாமி, பிரியாணிக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அரிசி வாங்கணும், காய்கறி வாங்கணும், சிக்கன் வாங்கணும், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் பிரெட் அல்வாக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும். சொல்ல மாட்டே, கத்திரிக்காய் கிரேவியை விட்டுட்டிய? ஆமா சாமி, கத்திரிக்காய் வேற வாங்கணும். வெங்காயம், தக்காளி ஏகப்பட்டது ஆகும்லா? ஆமா சொல்ல மாட்டே, பிரியாணிக்கு தேவை, தயிர் பச்சடிக்கு தேவை, பிறகு கிரேவிக்கும் தேவைப்படும்ல. சாமி, அன்னைக்கு காலையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாமா பேசாம? இல்ல சொல்ல மாட்டே, அன்னைக்கு காலையில கறி வாங்குறதுக்கு மட்டும் தான் டைம் கிடைக்கும். அதுலயும் பாயனே 6 மணிக்கெல்லாம் ஜாமா வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாவ. நீங்க எப்படியும் 5 மணிக்கெல்லாம் கறி கடையில தான் போய் நிக்க வேண்டியிருக்கும். மல்லிகை ஜாமான் கடைலாம் திறந்திருக்குமா என்னன்னு கூட தெரியாது. அதனால மல்லிகை ஜாமான், காய்கறி எல்லாம் இப்பயே வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். புதினா அன்னைக்கு வாங்கினாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சொல்ல மாட்டே, ஈஸ்டருக்கு என்ன நிறைய நாளா இருக்கு? ஒரு நாள் தானே இருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம், கெட்டு போகாது. காலையில எடுத்து கொடுத்து விட்டுறலாம். நீங்க வெறும்னே சிக்கன் மட்டும் காலையில வாங்குற மாதிரி வச்சுக்கிடுங்க. ஆமா சாமி, நிறைய சிக்கன் வாங்க வேண்டியிருக்கும். 65க்கு வேற தேவைப்படும்ல, ஏகப்பட்ட ரூபா ஆகும் போல இருக்கே. அதான் பாய் என்ன சொன்னாவ, 50000 தாங்க, நானே எல்லா பொருளையும் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுறியேன்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. நீங்களே வாங்கி நீங்களே செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்க. அது நான் வெறும்னே பிரியாணி அப்படின்னு யோசிச்சிட்டேன் சாமி. 4-5 ஐட்டம் இருக்கு பத்தியா, பேசாம அவியிட்டே முழு காசையும் கொடுத்துருக்கலாம். சரி, இப்ப ஒண்ணு குறைஞ்சு போவாது. வாங்க சொல்ல மாட்டே, அந்த அண்ணனை பார்த்தே 50000 கொடுத்துருவோம். அந்த அண்ணனே எல்லா பொருளையும் வாங்கி அவியில சமைச்சிருவாவ. இல்ல இல்ல வேண்டாம், 5000 கொடுத்ததே எனக்கு என்னமோ திக்கு திக்குன்னு இருக்கு. இதுல வேற என்ன 50000 கொடுத்தா சரிப்பட்டு வராது. நம்மளே போய் ஜாமான்லாம் வாங்கிடுவோம். வாங்கியே கொடுத்துடலாம் சாமி, அதான் நல்லது. சரி சொல்ல மாட்டே, வாங்க இப்பவே சீக்கிரமா போலாம். நம்ம ரொம்ப விவேகமா செயல்படணும். அப்பதான் அந்த குழந்தை கடையை நம்மளால ஓவர்டேக் பண்ண முடியும். அவ அன்னைக்கு கடையே போட்டாலும் அவ கடையில வியாபாரமே நடக்க கூடாது, நம்ம கடையில தான் வியாபாரம் நடக்கணும். ஆமா சாமி, வாங்க சீக்கிரமா போய் ஜாமான வாங்கிட்டு வருவோம். சரி வா போவோம். குழந்தை, குழந்தம்மா, குழந்தை, குழந்தை பேட்டா. வாங்க பாய், வாங்க வாங்க. என்ன பாய், வீடு தேடி வந்திருக்கிய? அது வந்துமா, ஈஸ்டர் அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குது. என்னால செய்ய முடியாதுன்னு தோணுது. உன்னைய நம்பி தான் ஏத்துக்கிட்டு வந்தேன். அப்படியா, என்னைய நம்பியா ஏத்துக்கிட்டு வந்திய? நான் வேற நாளைக்கு ஈஸ்டர் கடை போடுவேனே. இங்க பாருமா, 200 பேருக்கு சமைக்கணுமா. ஜாமான்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கிரேவி, சிக்கன் 65, பிரெட் அல்வா இதுதான் செஞ்சு கொடுக்கணுமா. 200 பேருக்கு செய்யணுமா. ஜாமான்லாம் அவியலே காலையில வாங்கி தந்துருவேன்னு சொல்லிட்டாவ. சமைச்சு கொடுக்கறதுக்கு மட்டும் 10000 பேசியிருக்கேன். இன்னும் 2000 ரூபாய் அதிகமா கேட்டாலும் தருவாவ. என்னது 10000 சமைச்சு கொடுக்கக்கா? அதுவே போதுமே பாய்.
எனக்கு கடை போட்டாலே அவ்வளவு லாபம் வரது இல்லையே. அதாம்மா நான் பேசுனதுக்காக எனக்கு ஒரு 2000 உனக்கு ஒரு 8000 தந்துறியேன். பாய் 10,000 எனக்கு தந்துருங்க பாய், நான் தானே சமைச்சு கொடுக்க போறேன். உங்களுக்கு தான் ஏற்கனவே ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குங்கல்ல, நான் இந்த ஒன்றை வச்சு பொழைச்சிக்கிட்டேனே. சரிம்மா அதுவும் கரெக்டு தான். 10,000 முழுசா வந்துட்டே தந்துடுறேன். ஆர்டரை மட்டும் முடிச்சு கொடுத்துரு. அவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டது பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கணும்னு. எனக்கு அதை கேட்ட உடனே நீ தான் நல்லா பிரியாணி செய்வான்னு தோணுச்சு. உன் கைப்பக்குவம் என் பிரியாணியை விட நல்லா டேஸ்டா தான் இருக்கும். சீச்சி இல்ல பாய், உங்க பிரியாணி அளவுக்குலாம் வராது. நீங்க என்ன டேஸ்டா செய்யறியா, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்காவே. இல்லம்மா குழந்தை, உன் கடையில தான் நான் சாப்பிட்ருக்கேனே. பிரியாணி மட்டும் இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கும். அதனால தான் இந்த ஆர்டரை வாண்ட சொல்லாமேன்னு வந்தேன். இல்லைன்னா 10ஓட 11 நான் தான் செஞ்சு கொடுக்கணும். இல்ல பாய் நானே செஞ்சிருக்கேன். சரிம்மா நல்லா டேஸ்டா இருக்கணும். சரி பாய், டேஸ்ட்லாம் குறையாது. அவங்களே ஜாமான்லாம் வாங்கி தந்துருவாங்க. நீ எல்லாத்தையும் போட்டு சமைச்சு கொடுத்துரு. நான் சொன்ன ஐட்டம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோமா. சரி பாய், எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடுறேன். கேஸ் இல்லை, விறகு தான் ப்ராப்ளமா இருக்கு. நானும் என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் விறகு வெட்டிட்டு வந்தேன், அதுதான் கொஞ்சம் கிடக்கு. என்ன கொஞ்சம் விறகு விலைக்கு வாங்கினா தான் பத்தோம். விலைக்கெல்லாம் வாங்காதம்மா, விறகு ரேட்லாம் ஏறி போச்சு. அதான் காடு இருக்குல்ல, காட்டுல போய் வெட்டிட்டு வா. சரிங்க பாய், நானே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். விறகு மட்டும் வெட்டிட்டு வந்துட்டேன்னா 10,000 ரூபாய் எனக்கே வந்துடும். போன மாசம் வேற வாடகை கொடுக்காம இருக்கேன், இந்த மாசமும் பிறந்தாச்சு. அதனால 10,000 எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாய். இறைவன் யாருக்கு எது எது எப்ப கொடுக்கணும்னு வச்சிருக்காரோ அது அப்பப்போ தானமா கிடைக்கும். இந்த ஆர்டர் உனக்கு வரணும்னு இருந்திருக்கு, அதை யாரால மாத்த முடியும்? சரி பாய், தேங்க்ஸ் பாய். இந்தாம்மா அட்வான்ஸு. தேங்க்ஸ் பாய். எனக்கு உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்த ஆள் யாருன்னு தெரியாது, மிச்சர் ரூபாய் நீங்களே வாங்கி தந்துருக்க பாய். சரிம்மா, ரூபாய்க்கு நான் பொறுப்பு, பிரியாணிக்கு நீ பொறுப்பு. சரி பாய், நான் பொறுப்பு. அப்புறம் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு நான் வண்டி அனுப்பி வைக்கிறேன். ரூபாய் மட்டும் கொடுத்துருமா. ஏன்னா வண்டி செலவுக்கும் நான் ரூபாய் போட முடியாது. அவங்க கிட்ட நான் பிரியாணி கொண்டு வந்து இறக்கிடுறேன்னு சொல்லிட்டேன். சரி பாய், வண்டிக்கு தானே நான் கொடுத்துறேன். அதே மாதிரி அவங்க ஜாமான் வந்து கொடுப்பாங்க, அதை நேரம் இங்க அனுப்பி வச்சிடுறேம்மா. சரி பாய், மிச்ச காசு மட்டும் எனக்கு வாங்கி வந்து தந்துருங்க, அது போதும். சரிம்மா நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் நல்லா டேஸ்டா சமைச்சிருமா, இல்லைன்னா என் பேரு கெட்டு போயிடும். சூப்பரா பண்ணிடுவேன் பாய். சரிம்மா நான் போயிட்டு வரேன். சரி பாய், போயிட்டு வாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு நான் தான் கடை போட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வியாபாரம் பண்ணாமலே 10,000 ரூபா வருதே. இப்போ எனக்கு அடிச்சிருக்கிறது சூப்பர் சான்ஸ். இதை மிஸ் பண்ண முடியுமா? 10,000 ரூபா மிஸ் ஆகி போயிடும். பண்ணிடுவோம், கண்டிப்பா பண்ணிடுவோம். முதல்ல விறகு வெட்டக்கு போவோம். மா, அனிகா பர்த்டே கொண்டாடுறத பத்தி நேற்று உங்ககிட்ட கேட்டோம்ல, கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமாம்மா? நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அத்தைகிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. வந்தும் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னம்மா சொன்னாங்க? ஏமா? இது என்னமா அநியாயமா இருக்கு? மா விடுங்கம்மா, அப்போ நம்ம மண்டபத்திலே கொண்டாடலாம். பெரிய மண்டபமா பிடிச்சிருவோமா? வீட்லயா? இடமே பத்தாதுமா. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாம் வரமாட்டாங்கம்மா. சாப்பாடு போடாம என்னமோ பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்காது. நிரோஸ் நீயே சொல்லாமா கிட்ட? ஆமாத்தே, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாதான் நல்லா இருக்கும். வெறும் கேக்கு மிச்சர் காஃபிலாம் கொடுத்தா நல்லா இருக்காது தே. வரவங்க எல்லாம் சாப்பாடு இருக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு தான் வருவாங்க. அப்படிலாம் கூப்பிட்டா நல்லா இருக்காதுமா. ஃபர்ஸ்ட் பர்த்டே பாப்பாக்கு, அது கிராண்டா செலிப்ரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். பிரியாணி ஆர்டர் பண்ணி கூட வாங்க வேண்டாம், வீட்லயே ஆள் கூட்டிட்டு வந்து சமைச்சிடலாம். ஆமாத்தே, அதுவும் நல்ல ஐடியா தான். செலவும் கம்மியாகும். அத்தை சமைக்கிறதுக்கு வேணா எங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி போட்டு சமைச்சுக்கிடலாம். நான் எங்க அம்மாட்ட கேக்கேன்.
செய்வோம். அம்மா சாப்பாடு கண்டிப்பா போடணும். அப்பதாம்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது வெறும் மிச்சர் காஃபி தான் இருக்குன்னு சொன்னா ஏதாவது நினைச்சுப்பாங்கம்மா. நான் எத்தனை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் தெரியுமா? சூப்பரா கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்கம்மா எல்லாரும். சரிப்பா, உன் இஷ்டம். சாப்பாடு போடணும்னா போட்டுருவோம். கையில கம்மியா தானே ரூபா இருக்கு. கடனை உடனே வாங்கி செய்வோம். அத எப்படி மொய் காசுலாம் வரும்ல, அத வச்சு கடனை அடைச்சிடலாம். சரிம்மா, நான் போயிட்டு சமையலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே போட்டோகிராஃபருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேம்மா. ஏங்க, இந்த பந்தல், டெக்கரேஷன், ஸ்டேஜ் இதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும்ல? ஆமா நிரோஸ், எல்லாத்துக்கும் நானே கொடுத்துட்றேன். அம்மா நான் போயிட்டு வரேன். சரிப்பா, ரொம்ப ரூபாய் போட்டு செலவழிக்காத. நான் வேணா கூட வரட்டுமா? வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேன்.